ஹலோ பிரைஸ்லா. இன்றைய கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் முன்புறத்திலும் பிற்புறத்திலும், முன்புறம் செங்கடல், பின்புறம் எகிப்தின் சேனை, இரண்டு பக்கமும் நெருக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் உயிருக்கு பயந்து ஆண்டவரை நோக்கி முறையிட்ட போது ஆண்டவர் சொன்னார், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து அவர்களை வெட்டாந்தரையாக மாற்றி அந்த கடலின் நடுவே ஆண்டவர் நடந்து கடந்து போக பண்ணினார். அதுபோல் நமக்கு முன்பாகவும் பின்பாகவும் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு வெளியே போக முடியாமல் மாட்டிக்கொண்டு சிக்கி கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் தாமே கூட இருந்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆகவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடி நீங்கள் எல்லா பக்கமும் நெருக்கத்தில் இருக்கிறேனே, என்னை தப்புவிப்பார் ஒருவரும் இல்லையா என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு முன்பாக திறந்த வாசலை ஏற்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்களால் நேசிக்கதான பரலோகத்தின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளில் நீர் கொடுத்தமுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு வெளியே போக முடியாமல் விடுவிக்கப்பட முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீரே இறங்கி பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்து பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையும் விமோச்சனத்தை கட்டளையிடுவீராக. எல்லா கடன்கள், எல்லா பிரச்சனைகள், வியாதிங்கிற சுமை, கடன் என்கிற சுமை, வேலையில்லா திண்டாட்டங்கள், எல்லா விதமான பயங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள் எல்லாம் எடுத்து போட்டு சகல தீமைக்கு விலக்கி மீட்டு பாதுகாத்து வழிநடத்துக. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்து எல்லாவற்றும் காரம் கூர்ந்து பெரிய செய்து நாமத்தை மேம்படுத்தணுமாய் எங்களுக்கு காப்பாடு இயேசுவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.